ஏய், விஷயம் தெரியுமா? என்னல? நார்த்தில் ஒரு டிவி சேனல் அடித்து ஓட விட்டுருக்காவ. கோடி மீடியாவா? எஸ். சூப்பர்ல, மக்கள் இப்போது புரிஞ்சுக்கிட்டாங்களே. ரொம்ப நாள் யாரையும் ஏமாற்ற முடியாதுல்ல. இதில் பொய்யா கருத்து கணிப்பு நடத்தி நாங்கள் ஜெயிச்சிருவோம்னு மக்களை திசை திருப்புறது. அதான் ஆர்எஸ்எஸ் நடத்தின கருத்து கணிப்புலேயே தோத்துருன்னு சொல்லிட்டாவிலே. ஓ, கரடியாக காரி துப்பிருச்சா? ஆமால, மறுபடியும் பிஜேபி ஆட்சிக்கு வந்துச்சு, இந்தியாவோட வரைபடமே மாறும். மணிப்பூர் நடக்க பிரச்சனை மாதிரி நாடு பூரா நடக்கும். இந்தியா தேர்தலே மறந்துட வேண்டியதான். சூப்பரா சொன்ன. இது நான் சொல்லலை, நிதி அமைச்சரோட ஹஸ்பண்ட் சொன்னது. யாரு? நிம்மி மம்மி ஹஸ்பண்டா? ஆமால, அவர் பேர் கூட ஏதோ பரகால பிரபாகர்னு நினைக்கிறேன். பொருளாதார வல்லுநர். ஐயோ, இவர் மட்டும் இல்லை, பல பொருளாதார வல்லுநர்னு சொல்லிட்டாவ. நாட்டோட பொருளாதாரம் அதல பாதாளத்தை போயிட்டு இருக்குன்னு. இதோ தங்கத்தோட விலை எங்கேயோ போயிட்டு, பணத்தோட மதிப்பு கீழே போயிட்டு. ஆமால, அடுத்த இடிய மீன் ஹிட்லர் ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்காவ. ஆமாம், அவங்களும் அதே மாதிரி தான் செய்கிறாவா. இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல். நீங்கள் தான் முடிவு பண்ணணும் யாரை தேர்வு பண்ண போறீங்கன்னு. சர்வாதிகாரத்துக்கா இல்லை ஜனநாயகத்துக்கா?